Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. செங்கல்பட்டு அருகே ரயில்வே சிக்னல் விளக்கை துணியால் மறைத்து ரயில்களை நிற்க வைத்து வழிப்பறியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் புத்தேரி ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையே கடந்த 15ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் சிக்னல் கோளாறு காரணமாக நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மற்றொரு விரைவு ரயிலும் மெதுவாக இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த பெண் ஒருவர் ரயில் நிறுத்தப்பட்டதால் பாத்ரூம் செல்வதற்காக தனது இருக்கையை விட்டு வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மர்ம நபர் ஒருவர் ரயில் பெட்டி வாயில் வழியாக உள்ளே புகுந்து அப்பெண்ணின் தங்க சங்கிலியை பறித்து சென்றிருக்கிறார். சுதாகரித்த பெண் அந்த தங்க சங்கிலியை பிடித்து இழுத்த போது கூச்சலிடவே அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓட்டம் என்பது பிடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. பாதி செயினுடனே அந்த நபர் தப்பி சென்றிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக தாம்பரம் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் என்பதை அளித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக சம்பந்தப்பட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ரயில் சிக்னல் கோளாறு எதுவும் இல்லை என்பதும், ரயில் ஏன் நிறுத்தப்பட்டது என விசாரணை மேற்கொண்டதில் ரயில்வே நிர்வாகமும் ரயில் நின்றதற்கான காரணம் குறித்து விசாரணையில் இறங்கியது. விசாரணையில் தண்டவாளங்களுக்கு இடையே இருந்த ரயில் சிக்னல்களில் பச்சை சிக்னல் விளக்கை துணியை வைத்து அந்த மர்ம நபர் மறைத்திருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. எதிரெதிர் வழித்தடங்களில் 2 சிக்னல்களிலும் பச்சை விளக்கு முன்பு துணி வைத்து மறைக்கப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து மேற்கொண்ட விசாரணையில் மர்ம நபர் ரயில் தண்டவாள சிக்னலை துணி வைத்து மறைத்து ரயில் நின்ற போது அல்லது மெதுவாக செல்லும் போது பயணிகளிடம் வழிப்பறி செய்து தப்பிச் செல்லும் பாணியை கொண்டவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பின்னர் மர்ம நபர் தப்பிச் சென்ற வழித்தடங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்ட போது வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர் ஆட்டோ ஓட்டுநராக பணி புரிந்து வருவதும் விசாரணையில் தெரிந்திருக்கிறது. இவர் மீது சென்னை சென்ட்ரல், குறுக்குப்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட ரயில்வே காவல் நிலையங்களில் 6 வழிப்பறி சம்பவங்களும் நிலுவையில் உள்ளிருக்கிறது. குண்டாஸ் நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணையில் குமரேசன் பகல் நேரங்களில் ஆட்டோ ஓட்டுநராகவும் இரவு நேரங்களில் ரயில் பயணிகளை குறிவைத்து உடைமைகளை வழிப்பறி செய்யும் வழிப்பறி குற்றவாளியாகவும் இருந்து வருவதாகவும் போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பேசன் பிரிட்ஜ், குறுக்குப்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட பகுதியில் ரயில்களில் மெதுவாக செல்லும் போது பயணிகளிடமிருந்து உடைமைகளை வழிப்பறி செய்தும், சென்னை புறநகர் பகுதிகள் ரயில் சிக்னல்களில் துணியை வைத்து மறைத்து ரயில்கள் இயக்கத்தை நிறுத்தி பின்பு நிற்கும் ரயிலில் பயணிகளிடமிருந்து வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதை குமரேசன் வாடிக்கையாக வைத்திருந்தும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பகல் நேரத்தில் ஆட்டோ ஓட்டுநராகவும் இரவு நேரத்தில் வழிப்பறி குற்றவாளியாகவும் இருந்து வரும் குமரேசனிடம் தாம்பரம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக எழும்பூர் ரயில்வே காவல்துறை டிஎஸ்பி கவினா ஒரு தரப்பிலிருந்து ஒரு தகவலானது வெளியானது. குறிப்பாக சிக்னல்களில் துணி வைத்து மறைத்து வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட குமரேசன் என்பவரை 24 மணி நேரத்தில் கைது செய்திருப்பதாக தெரிவித்தார். ரயில்களில் பயணிக்கும் போது பயணிகள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும், ஒருவேளை இத்தகைய குற்றச் சம்பவங்கள் நிகழ்ந்தால் உடனடியாக ரயில்வே போலீசாரும் புகார் அளிக்க வேண்டும் என ரயில்வே காவல்துறை டிஎஸ்பி கவினாவும் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பது அரங்கேறி இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி வினோத்.